மக்களே, ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வதை விட ஒருத்தரை பத்தி புரளி பேசி அது மூலியமா ஒரு ஆதாயம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில ஜென்மங்கள் இன்னமும் நம்ம நாட்டுல உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஜென்மங்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு காணொலி போட்டிருந்தேங்க. என்னன்னா, என்னோட வீடு ரொம்ப பழைய வீடு. ஸோ இந்த வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு கண்டிஷன்ல தான் இருந்தது. அதை நானே என்னோட வீடியோவில் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 14 வருஷமா யாரும் கிடையாது. இந்த ஓட்டை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ அதை என்னோட ஸ்டேட்டஸ்ல வைக்கும்போது ஒரு நண்பர் ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவர் சொன்னாரு, ஆனா இந்த மாதிரி டாக்டர் ஃபிக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ஸோ அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டது, நீங்களே இந்த தொழில் பண்றேன்னு சொல்றீங்க, ஸோ நீங்க எனக்கு இதை பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். ஸோ அவர் சொன்னாரு, இல்ல எனக்கு வேற இடத்துல வேலை இருக்கு, இப்போதைக்கு நான் ஃப்ரீயா இல்ல, நான் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலதான் வர முடியும் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே, ஒரு மாசத்துக்கு மேல வேலை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை ஃபாலோ அப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வேலை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற அந்த நபரும் வந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா 93,000 சில்லற நாங்க சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கொட்டேஷனை கொடுத்தாரு. ஸோ கொட்டேஷனை கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் சொன்ன டைம் லிமிட் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள ஒரு 4 வாரத்துல இருந்து ஒரு மாசம் ஆகும்னா அப்படின்னாரு. சரி, ஓகே, நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலா பாத்தீங்கன்னா நான் இந்த வேலையை கொடுத்தது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 15 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஸ்டார்ட் பண்ண பாத்தீங்கன்னா 58,000 அவருக்கு நான் பேமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கான எவிடன்ஸ் இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 58,000 அவர் வாங்கிட்டாரு. அதுக்கு அடுத்தது அவர் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் நான் சொல்லியிருப்பேன் 15ஆம் தேதி ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் வேலை கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 1 இங்க தெரியுது இல்லைங்களா, மார்ச் 1 கடைசியா அவர் எனக்கு இந்த மாதிரி இந்த லெவலோட விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நான் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு மார்ச் 4ஆம் தேதி மாதிரி ஃபோன் பண்றேன். கடைசியா என்கிட்ட பேசுனது ஒரு அப்பதான், அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் கால் எத்தனை பண்ணிருக்கேன்னு பாருங்க. கால் மீ அப்படின்னு நான் சொல்றேன். வாட் இஸ் ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றேன். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேற ஒரு வேலை ஒன்று இருக்கு, அந்த வேலையை நான் எமர்ஜென்சியா பார்த்துட்டு இருக்கிறேன், இது முடிஞ்ச உடனே வரங்க அப்படின்றாரு. அது எத்தனை நாள் தொடருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மார்ச் போகுது, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரலும் போகுது, இன்னமும் அடுத்த ஒரு வேலையை கட்டுறாரு. அடுத்த ஒரு வேலையில எனக்கு பெண்டிங்ல இருக்கு, அதே நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்றாரு. ஸோ அவர் எவ்வளோ டிலே பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு பாருங்க. ஏப்ரல் மாதம் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் காட்டுறாரு. சரி, ஓகே, உடம்பு சரியில்லைன்றது அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ யாராக இருந்தாலும் அதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அடுத்து நான் அதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் லாஸ்ட்டாக என்கிட்ட சொன்னது, நான் மே நான் பேசுகிறேன், மே 18 இது போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வரது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் போகிறது தான், ஜூன் 12ஆம் தேதி தான் வராரு வீட்டுக்கு. ஸோ இது பிப்ரவரி மாதம் கொடுத்த வேலையை ஜூன் 12ஆம் தேதி தான் முடிச்சு கொடுக்குறாரு. எனக்கு ஒருத்தர் மேலே நான் பிளேம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ இதை பற்றி புரளி பேசிட்டு இருக்கிறவங்க இது பின்னாடி இருக்கிற உண்மையை தன்மையை புரிஞ்சுக்கணும். ஒரு வேலையை ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேலையில சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியங்க. அந்த சுத்தம் கண்டி இல்லை அப்படின்னா யாராலையும் முன்னேறவே முடியாது வாழ்க்கையில. ஸோ இது பாத்தீங்கன்னா நான் ஆணித்தனமா சொல்லுவேன். இந்த பெயிண்டருடைய போஷ் என்ன அப்படின்றத நீங்க இந்த காணொலி பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த காணொலி நீங்க பாருங்க, மேல அந்த ஸ்டீல் கம்பியில இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா மேல அந்த ஓடு உடைச்சு எடுத்தாங்க. ஒரு சில ஓடுங்களா, அந்த ஓடு என்ன ஆகுதுன்னா அப்படியே கீழே விழுந்து இந்த டைல்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு. இப்போ இந்த டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை லிட்டரலாக நான் மொத்தமாக மாற்றணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கீழே பெயிண்ட் எவ்வளோ ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இது பெயிண்ட் ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு ஆளை கூப்பிட்டு கொட்டேஷன் கேட்டால் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, இந்த மொத்தமாக சொரண்டி எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சொரண்டி எடுக்கிறதுக்கு நான் காசு கொடுக்கணும். இந்த டைல்ஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வேறு கிடையாது. உடஞ்சிருக்கிற டைல்ஸுக்கு நான் மொத்தமாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. இந்த பேரல் கூட பாருங்களேன், எந்த அளவுக்கு தொழில் சுத்தம் இந்த பெயிண்ட் இருக்குது அப்படின்றத இந்த பேரலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஒரு வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் தொழிலில் சுத்தம் ரொம்ப முக்கியம். கீழே இப்படி ஊற்றோன்னு தெரியும்னா எதனா ஒரு மேட்டு போட்டோ இல்லை எதனா போட்டு கவர் போட்டு மூடிட்டோ வேலை பார்க்கணும். அந்த மாதிரியான வேலை சுத்தம் இவருக்கு கிடையாது அப்படின்றத நீங்கள் இது மூலியமாக தெரிஞ்சுப்பீங்க. என்னோட வீட்டில் 2 போர்ட்டிகோ, இந்த 2 போர்ட்டிகோவும் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி வச்சுட்டு போன எங்கள் வீட்டில் கலவரம். அவங்க மெட்டீரியல் எவ்வளோக்கு வாங்கினீங்க ஹார்ட்வேர்ஸ்களில்? 4,700 ரூபா. என்னென்ன பொருள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க? கத்தி, குத்தனைக்கார் ரூம் விட்டா குத்தனைக்கார் ரூம்லேருந்து அவர் குத்தனைக்காரத்து கத்தி எடுத்துன்னு போயிட்டாப்புல. இந்த விஷயம் எப்படி எஸ்கலேட் ஆகுதுன்னா, அதுக்கு அவருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இங்கே பாருங்க, அவர் வாய்ஸ் கால் பண்ணுறேன், ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா, இதுதான் இவரோட போஷ், அது தெரிஞ்சுக்கோங்க. இல்ல, ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ணணும் அப்படின்றது ஒரு பேசிக் காமன் சென்ஸ், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் திட்டினாங்க அப்படின்னா மட்டும் திட்டினாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி போன் எடுக்கலன்னா மத்தவங்க திட்டதான் செய்வாங்க, புரியுதுங்களா? ஒரு வேலை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க எங்க கடன் வாங்கி வச்சிருக்கீங்களோ அதை கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு.
நாங்க எடுத்துன்னு போய் கை நீட்டினதுனால அவங்க எங்க கிட்ட காசு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எங்க அப்பா என்கிட்ட சொல்றாரு 23ஆம் தேதி மாதிரி அவரு வந்து பெண்டிங் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது 29ஆம் தேதி தான் இந்த பிரச்சனையை போயிட்டு நான் வீடு போய் செக் பண்றேன். அப்பதான் எனக்கு தெரியுது இந்த அளவுக்கு ஒஸ்டா வந்து பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இந்த பெயிண்டர் பண்ணல அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு கொட்டேஷன் வாங்கி வேலை பாக்குறாங்க அப்படின்னா முதல்ல டைமிங் கமிட்மெண்ட். ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கறது 1 மாசம் அப்படின்னா எல்லாருக்கும் தவறுறது சகஜம் தான். ஒரு முன்ன பின்ன ஒரு வாரம் 2 வாரம் இருக்கலாம். 3 மாசம்லாம் யாரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இது முதலாவது. உனக்கு வேற எதனா ஒரு வேலை இதோட சூப்பரா கட்டிச்சு, அதனால நீ போய் அதை பார்க்கணும், அதுல நீ வருமானம் சம்பாதிக்கணும். அதுக்காக உன்னோட சுயநலத்துக்கு நீ போயிட்டு நீ வந்து என்ன சொல்ற, நான் வந்து உங்ககிட்ட வந்து காசை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்பளம் வரதே வந்து 25ஆம் தேதி தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஜூன் மாசம் எண்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மெயினான அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. ஒரு 4500 ரூபா மட்டும் மிச்சம் வச்சிருந்தேன். அது காரணம் என்னன்னா, இப்ப எங்க அப்பா சொன்னார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏன்னா பெண்டிங் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். அது என்னோட தப்பு. எங்க அப்பா கிட்ட நான் கேட்காம விட்டது. இல்லன்னா நான் அப்பவே வந்து சொல்லியிருப்பேன், இந்த அமௌண்ட் வந்து நான் கழிச்சிட்டு மிச்சம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல இருந்து நான் கத்துக்கிட்ட பாடம் என்ன தெரியுங்களா, வேலையாட்களை பக்கத்துல இருந்து ஒரு ஓனர் வேலை வாங்கல அப்படின்னா அதனுடைய நிலைமை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாடம். இனிமேட்டு வந்து அந்த மாதிரி யாரையும் நம்பி ஒரு வேலையை மொத்தமா வந்து விடணும் அப்படின்றத ஒரு எண்ணம் வந்து என் மனசுல இருந்து இப்பவே நான் வந்து எடுத்தாச்சு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காசை கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிருக்கணும். பண்ணிட்டு அவங்க என்னென்னலாம் எங்க அப்பா மீன்ஸ்ல வந்து மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க, என்னென்னலாம் பொருளை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க, தவறுதலா கூட எடுத்துட்டு போயிருக்கலாம். சோ அது என்ன அப்படின்றத நான் கேட்காம மொத்த அமௌண்ட்டையும் நான் வந்து செட்டில் பண்ணது என்னுடைய மிகப்பெரிய ஒரு தப்பு. சோ நான் நெகோசியேஷன் பண்ணதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் தான் அவங்க கொடுத்த கொட்டேஷன்ல இருந்து. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அவரு இந்த பெயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னமோ இவர் வந்து ரொம்ப உத்தமர் மாதிரியும், இவர் அப்படியே டைமிங் மேனேஜ்மெண்ட்டை பர்ஃபெக்டா பண்ணி கைட்னா மாதிரியும், அதுக்கு அடுத்தது இவர் வந்து எவ்வளவு டேமேஜ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு, இதுக்கான ரெஸ்பான்ஸ் எதனா ஒண்ணு பண்ணிருக்காரா, நான் உங்களுக்கு வீடியோ ஆதாரமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். சோ இதுதான் வந்து இவருடைய நிலைமை. இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துன்னு இந்த கும்பல்லாம் வந்து வருதுன்னா அந்த முட்டு கொடுக்குற கும்பல் கிட்ட கேட்கறேன், தயவு செஞ்சு எனக்கான நஷ்டத்தை நீங்க அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. எனக்கும் ரொம்ப புண்ணியமா இருக்கும். நானும் வந்து இன்ஸ்டாகிராம்ல யாருக்கிட்ட 10 ரூபாய் வாங்கி நான் வந்து பழப்பு நேரத்துல என்னுடைய காசை, என்னோட டைம், என்னுடைய நேரத்தை விரயம் பண்ணி என் குடும்பத்துல டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணாம நான் இதுல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சோ யாருக்குன்னா நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட. சோ அதனால நீங்க இந்த முட்டு கொடுக்குற நண்பர்கள் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பை பை.